எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இங்கே வர்றாங்க, அங்கே வரும்போது அந்த தெலுங்கு மக்கள் இங்கே வந்தாங்க, அதெல்லாம் எப்படின்னு சொன்னாலும் கூட, இங்கே வந்து அந்த கிராமம் அமைக்கிற அழகு வந்து எனக்கு ரொம்ப வலிமிகுந்ததாக இருந்தது. ஒரு காடு, அந்த காட்டை ஒருத்தர் எப்படி கிராமமாக மாற்ற முடியும் ஒரு மக்கள்? அதாவது வழியில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ப்ராப்பராக கிடையாது, தண்ணி கிடையாது, தட்பவெட்பங்கள் மாறுது. இப்படி இருக்கும்போது வரும்போதே பல மக்கள் இறந்துடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அழகான பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அவங்களும் கூட இறந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த காட்டை அழித்து தான் நம்ம ஒரு கிராமத்தை உருவாக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்க, இந்த கிராமத்தில் மரங்களையெல்லாம் வெட்டிட்டு அதை அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் நம்ம காட்டை அழிச்சிட்டு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம், மிச்சம் இருக்கிற வனப்பகுதியை மேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உணவுக்கு வேட்டையாடலாம், இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஒரு கிராமம் எப்படி உருவாகுதுன்னு அவங்க காட்டுற